லியோ படத்தில் இருந்து நாரடி பாடல் வெளியாகியுள்ளது. தற்போது விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் நாரடி பாடலுக்கு தான் வெயிட் ஆகி வருகின்றனர். அந்த அளவிற்கு இப்பாடல் வெறித்தனமாக இருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நேற்று விஜய் தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் சினிமா பிரபலங்களும் விஜய்க்கு சமூக வலைத்தளம் வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வந்தனர். அந்த வகையில் லியோ படத்தின் கதாநாயகியான த்ரிஷா காஷ்மீரில் விஜய் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருந்தார். இந்த புகைப்படம்தான் இப்போது இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. அதாவது காஷ்மீரில் கடும் குளிரில் இவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் 14 வருடம் ஆகியும் இவர்களுக்குள் உள்ள கெமிஸ்ட்ரி மாறவில்லை என கமெண்ட் செய்து வருகிறார்கள். விஜயின் பிறந்த நாளன்று இப்பாடல் வெளியாவதாக படக்குழு சில நாட்களுக்கு முன்பே அறிவித்தது. இதையடுத்து நேற்று இப்பாடல் வெளியாகி யூடியூபில் சாதனை படைக்க துவங்கியுள்ளது. லோகேஷின் உதவி இயக்குநரான விஷ்ணு என்பவர் இப்பாடலை எழுதியுள்ளார். இவர் ஏற்கனவே விக்ரம் படத்தில் இடம்பெற்ற நாயகன் மீண்டும் வரார் என்ற பாடலை எழுதி பிரபலமானார். இதைத் தொடர்ந்து இப்பாடலையும் விஜய்க்கு ஏற்ற மாசான வரிகளை போட்டு எழுதியுள்ளார் விஷ்ணு. மேலும் இப்பாடலில் சிறப்பம்சம் விஜயே இப்பாடலை பாடியுள்ளதுதான். தரலோக்கலான இப்பாடலை விஜயே பாடியுள்ளது ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. 2000 நடன கலைஞர்களை வைத்து மிக பிரமாண்டமான முறையில் இப்பாடல் வெறும் 7 நாட்களில் படமாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 8 கோடி வரை இப்பாடலுக்கு மட்டும் தயாரிப்பாளர் செலவழித்துள்ளார். அந்த அளவிற்கு இப்பாடல் படத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்நிலையில் இப்பாடல் படத்தின் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் துவங்கும் போது வரும் என்றும், இப்பாடலில் சஞ்சய் தத், மன்சூர் அலிகான், மடோனா செபாஸ்டியன் ஆகியோர் நடனமாடியுள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றது. இதையடுத்து இந்த பாடலின் மூலமே லோகேஷ் லியோ படத்தின் கதைக்கருவை சொல்லியுள்ளார் என ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விஜய் லியோ படத்தில் பார்த்திபன் மற்றும் லியோ என் இரு கெட்டப்பில் நடிக்கின்றார் என்றும், தான் யார் என்பதை மறைத்து விஜய் காஷ்மீரில் சாக்லேட் பேக்கரி நடத்தி வருவது போன்றும் கதையம்சம் கொண்ட படமாக லியோ உருவாகி வருவதாக ரசிகர்களை கணித்து வருகின்றனர். மேலும் விக்ரம் மற்றும் கைதி படங்களைப் போல இப்படமும் போதைப் பொருள் தொடர்புடைய படமாக இருக்கும் என்றும் இப்பாடலை பார்த்த பின்னர் ரசிகர்கள் யோகித்து வருகின்றனர். எனவே லியோ கண்டிப்பாக ஏசியு படமாகத்தான் இருக்கும் என்பது ரசிகர்களின் கணிப்பாக இருக்கின்றது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் கழித்து த்ரிஷா விஜயுடன் சேர்ந்து நடிக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் ஜோடிகள் இருக்கிறார்கள். அதில் த்ரிஷா மற்றும் விஜயும் முக்கிய இடத்தில் உள்ளனர். இவர்களது காம்போவில் வெளியான கில்லி படம் பல வருடமாகியும் ரசிகர்கள் மனதில் நிற்கிறது. இப்போது இவர்கள் மீண்டும் இணைந்துள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது.